எங்க மூவருக்கு மேலாவது 5 போத்தல் வண்டி தாங்கப்பா, குடிச்சிட்டு செத்து
மகன் வீட்டை விட்டு வெளியே செல்றார். இதால என்னென்ன பிரச்சனை வருது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? வீட்டை விட்டு வெளியே போறான். என்னடா புள்ளி காது இல்லையா? அடியா சிங்க காது இல்லையா? சமைச்சாச்சா? இப்ப சமைச்சு கொண்டிருக்கேன். நான் மந்தையில விரட்டிக்கிட்டேன். மலைக்கு போறேன். சாப்பாடு எடுத்து வா. வரக்குள்ள காப்போத்துல அறியாமதுல எதுவும் வாங்கிட்டு வா. போடே. இந்த பக்கம் யோசித்திருக்கிறாய்? ஒண்ணுமில்லைண்ணே, கடற்கரைக்கு காத்து மண்டலம் வந்து வந்தேண்ணே. நான் லவானி வெட்டி போட்டாங்கடா தம்பி. இல்லண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. சொல்லணும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்பா குடிச்சிட்டு வந்து சண்டை வர்றதால நான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேண்ணே. அதுதான் ரெண்ட வீடு இருக்கு. வா தம்பி, வா கடற்கரையில இருந்து காத்து வாங்க. வாடா மச்சான். என்ன மச்சான் இங்கிட்டு பக்கம்? தம்பி நான் கடற்கரையில இருந்து காத்து வாங்குறோம். வந்து காத்து வாங்க. பக்கத்துல லண்டன் மாறனே திறந்திருக்கிறான் கேள்விப்பட்டேன். ஓண்டா மச்சான் புதிய டின் கோல்சர்லாம் வந்துச்சாடா. அப்ப இந்த சிட்டியான சோப்பாரி மச்சான் அடிச்சா கொஞ்சம் இதாக இருக்கும். எந்த நாளைக்கு நான் வேலைஞ்சா அடிக்காதான் மச்சான் நல்லா இருக்கும் மச்சான். என்கிட்ட 130 ரூபா காசு இருக்கு மச்சான். நான் வாங்கிட்டு வரேண்ணா. இந்த மச்சான் என்னடா வந்துட்டியா மச்சான்? ஓண்டா மச்சான் நான் சிங்கம் ஓட்டி இருக்கிறாங்கன்னா டின்னா பாப்போம். ஓண்டா மச்சான் அப்ப நம்ம சிங்கத்தை குடி நம்ம சிங்கமாகுமா? சிங்கமான காட்டுக்கு போறானே. என்னடா அந்த வாய்க்குள்ள குச்சி குச்சி ஊற டேய் ஊத்தி அடியடா தம்பி. இதெல்லாம் பழக்கம் இல்லை எனக்கு. என்னடா தம்பி ஊத்தி அடியா மச்சான்? அதான் தம்பி மணக்கு தானே மூக்க பத்தி தெரியல தம்பி. எப்படி இருக்கு தம்பி? ஜில்லடே வா 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 வா. கண்ணதாசங்காரக்குடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணதாசங்காரக்குடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சலடி ஊறுகாய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தான், சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. கண்ணதாசங்காரக்குடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்னை கொடி மச்சான போல் பாட போறேண்டா. பொண்டாட்டி புள்ளைங்க பொல்லைங்க இல்ல இடம் இந்த இடம் தானே. இந்த இடம் இல்ல இன்னா சாமி மடம் தானே. மேஸ்திரி கலவை கலந்து குடிக்கிறாரே. சித்தாலு பொண்ண நினைச்சு இடிக்கிறாரே. இயக்குனராரு அங்க பாரு போலம்புறாரு. 100 மில்லிய அடிச்சா போதை இல்லையே, 100 தாண்டுனா நடக்க பாதை இல்லையே. கண்ணதாசங்காரக்குடி பேர சொல்லி ஊத்தி குடி உன்னை குடி மச்சான போல் பாட போறேண்டா. அண்ணனும் தம்பியும் எல்லாரும் இங்கே வந்தா டப்பாங்குத்து தானே. ஓவரா ஆச்சுதுன்னா வெட்டு குத்து தானே. எங்களுக்கு தண்ணியில கண்டமில்ல, எங்களுக்குள் ஜாதி மதம் ரெண்டும் இல்ல.
மச்சிக்கார மச்சி என்ன ஆச்சு வெடி அவுந்து போச்சு ரோட்டு கடையில மனுஷன் ஜாலிய பாரு சேட்டு கடையில மனைவி தாலிய பாரு கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேன்டா கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சலடி ஒரு கைய தொட்டுக்கிட்டா ஓடி போகும் காய்ச்சலடி போதை என்பது ஒரு பாம்பு விசந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா கண்ணதாசங்கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூடி உன்ன கொடி மச்சான போல் பாட போறேன்டா பாக்கியம் பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் பயனுக்கு சரியான வேலை நடக்கு வேளாண்மைக்கு பயல் அறியணும் அதோட தோட்டத்துல புல்லும் கொத்தணும் லீவ் நாள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொண்டு இல்லை தோட்டத்துக்கு போவோம் சரிங்க எத்தனை நாளைக்கு தான் நீங்க மட்டும் தனிமையில் இருந்து வேலை செய்து கஷ்டப்படுவது இன்றைக்கு நம்ம எல்லாரும் வயலுக்கு போய் வேலை செய்வோம் நான் கெதிகன சாப்பாடெல்லாம் சரி கட்டுறேன் என்ன செய்வது பாக்கியம் நம்ம இந்த மண்ணை நம்பி கொண்டு வாழ்றோம் நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டும் அதோட 3 பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் அதோட வேறு சிலவர்களும் பார்க்கத்தானே வேணும் நீங்கள் சொல்வதும் சரிதான் 3 பேரும் படிக்கிற பிள்ளைகள் அதிலும் சுரேஷ் ஏஎல் படிக்கிறான் அவனுக்கு தான் செலவு அதிகம் என்ன செய்வது கஷ்டப்பட்டாவது செலவழிச்சாதான் அவன் படிச்சு வேலைக்கு போய் உழைச்சி தருவான் தானே அது சரி நீ சுரேஷ் சொல்லு இன்றைக்கு எல்லாரும் தோட்டத்துக்கு போன மாட்டேன் சரிங்க சுரேஷ் நான் சுரேஷ் என்னம்மா கூப்பிட்டீங்களா அப்பா சொன்னது இப்ப விளங்குது தானே ஓமா இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் வயலுக்கு வேலை கிடக்கு எனக்கு இன்றைக்கு முக்கியமான வகுப்பிடிக்கு நான் கட்டாயம் போகணும் வகுப்பு காசியாங்க என்னங்க அவனுக்கு இன்றைக்கு முக்கியமான வகுப்பிடிக்குதாம் என்று சொல்றான் சரி இந்த மாதம் சீட்டுக்கட்ட பணம் இருக்கு அதை எடுத்து கொடு வகுப்பு காசிக்கு சரிங்க இந்தம்மா சரிம்மா போயிட்டு வரேன் கவனமா போயிட்டு வாம்மா சரிம்மா படிப்பை தான் முக்கியமா பார்க்க வேணும் சுரேஷ் வகுப்புக்கு போட்டும் வாங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம் சரி சாப்பாட்டாடு இந்தாங்க சாப்பாடு வரும்போதோ இரவைக்கு கறி எதுவும் வாங்கிட்டு வாங்க சரி நான் வாங்கிட்டு வரேன் அது சரி நீங்கள் என்னோடு பேசும்போதோ ஏதோ ஒரு வித வாசம் வீசியது அது என்ன வாசம் பிள்ளைகள் போன பிறகுதான் நான் உங்களிடம் ரகசியமாக கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் அதொன்றும் இல்லடே குலநதிக்கானே அதை நான் விஷயம் தெரியும் அடுத்து நாக்கள் அடிச்சதான் அந்த மனம் இரண்டும் இல்லை அதானே பார்த்தேன் நீங்களும் குடித்து பழகினால் நம்முடைய கேதி என்னவாகும் என்னடி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்ன கல்யாணம் கட்டின புரிஞ்சது இல்லையா குடும்பத்துல சந்தேகம் வைக்க கூடாது அதானே பார்த்தேன் மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லாட்டிக்கு யானைக்கு தும்பிக்கை இல்லை என்பாங்க சரி நான் தோட்டத்துக்கு போறேன் நீ இருந்து சமைக்கிறேன் இல்லையா பாரு சரி இந்தாங்க 100 ரூபாய் காசு வரும்போதோ இரவைக்கு கொச்சிக்காய் மேலும் வாங்கிட்டு வாங்க சரி நான் வாங்கிட்டு வரேன் அக்கா அக்கா இருந்துட்டேன் தானே காப்பாத்தேன் இன்னும் அப்பா வரலையா இவ்வளவு நேரத்துக்கு காணலம்மா 4 மணிக்கு போனவர் இன்னும் காணல சரியாடா குடிக்கிறல்ல என்னிடம் போய் சொல்லிட்டு நல்ல மப்புல வார நான் உழைக்க குடிக்க ஆக நீ யாருடி இப்படித்தான் நான் வேலைக்கு போனது நிக்க முடியாத அளவுக்கு குடிக்க காசு எங்கிருந்து வந்தது பிள்ளைகளுடைய படிப்புக்கெல்லாம் காசு எங்கிருந்து வரும் வாய பத்திரி என்னம்மா நீ ஸ்கூலுக்கு போகலையா என்ன செய்கிறாய் சோதனைக்கு போகணும் சோதனை காசு வாங்கம்மா என்னிட்ட ஏதுமா என் காசு கடவுளே இதுவும் சோதனையா அப்பா எதுக்கும் உங்களோட அப்பாட்ட போய் கேட்டு பாரு அப்பா சோதனைக்கு போகணும் சோதனை காசு வாங்க பாப்பாவுக்கு வருத்தம் பிடிச்சிதுராமானே பாப்பாட்ட எல்லாம் காசு இல்ல நீ பணிக்கு போனா எல்லாரும் படிக்கிற பெரிய பட்டம் எடுத்துட்டாங்க இந்த கூலி வேலைக்கு போனாது சம்பளம் எடுக்கலாம் இனி படிச்ச காணும் இனி கூலி வேலைக்கு போ என்னையா உங்களுக்கு என்னாச்சு இந்த வயிறு ஊறி போச்சு டாக்டர் என்ன சாப்பிடுறீங்க ஒன்றுமில்லை ஏதாவது பாவிக்கிறீங்களா ஓம் டாக்டர் போன திங்கட்கிழமை சாரியம் குடிச்சேன்
ஐயோ டாக்டர் அவருக்கு என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர். பயப்படாதீங்கம்மா. டாக்டர் என்னாச்சு டாக்டர் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சாரிம்மா, உங்களோட ஹஸ்பண்ட் என்னால காப்பாற்ற முடியல. என்னன்னு சொன்னா அவர் இறந்துட்டார். அது மட்டுமல்ல, இவர் வந்து நீண்ட நாட்களாக மது அருந்தி வந்ததால அந்த உடலில் இருந்த அந்த அனைத்து அங்கங்களும் வந்து செயலிழந்து போயிட்டு, இதனாலதான் இவர் இறக்குறதுக்கு காரணமா போயிட்டு. சமூகத்தில் இருக்கிற நீங்கள் மதுபானம் அருந்தாமல் இந்த சமுதாயத்தை நட்பிரஜைகளாக வாழ வேண்டும். மற்றது வந்து இதனாலதான் இவங்களுடைய அந்த மதுபானம் அருந்துறதால தான் உங்களோட குடும்பம் வந்து சந்தோஷம் இல்லாம போகுது. தான் குடிச்சா அந்த மாச்சாம போய் சேர்ந்துதான் எனக்கும் அப்படி வரப்படா. அந்த குடும்பம் ஒரு கேள்விக்குறியா போயிட்டு அந்த பிள்ளையில ஆறு வாப்பது எந்த வாழ்க்கையில பிரச்சனை வரப்படா. அதே மாதிரி உங்களுக்கு நான் கையில இருந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழணும்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.